மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. நான் கூட வந்து ஏதோ வந்து சும்மா ட்ரால் மெட்டீரியல்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று போட்டு கலாய்கிறான் வேண்டு பண்ணுறான்னு பார்த்து நானும் வந்து திரும்ப திரும்ப ஊற்றி பார்த்தாக்கா நான் சொல்றதை விட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரேட் போட்டுருக்காங்க, இது எந்த ரேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன நீங்க எப்படி நீங்க இதை கவுண்டர் மெஷர் பண்றீங்க சொல்லுங்க? எப்படி கவுண்டர் மெஷர் பண்றீங்க? இல்லம்மா நீங்க சாம்பிள் அனுப்புறது ஓகே, இதுல வந்து டேட் இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டா யார் ஆக்சஸ் பண்ண எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு டேட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்றீங்க? இப்போ இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க, 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப்? யாரு செக் பண்ணது? இது என்ன எனக்கு எப்படி இது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஐடியாவே இல்லை, எப்படி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு ஆய்வு நடத்துறாரு பாருங்க. ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா வந்து அது பார்த்தீங்கன்னா முறுக்கு பாக்கிட்டு கடையில் வைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில். ஸோ அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஆய்வு நடத்துகிறா. அப்புறம் என்ன ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குது, இது எப்படி மேனுஃபேக்சரிங் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இது புதுசாக பழையசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க கேட்டதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அங்கே பாருங்க சார் அந்த மேனுஃபேக்சர் டேட் ஒன்று போட்டிருக்கோம் அதுன்னு சொல்கிறாங்க. அது டேட்டை பார்க்குறாரு, பார்த்துட்டு சரி இந்த டேட் இருக்குது, ஆனால் இந்த தேதியில் இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதாவது அங்கே இருக்கிற அந்த பொருள் விற்கிறாங்க பாத்தீங்க, அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஏன்னா ஒரு கேட்ட கேள்வி அப்படி, இவர் என்ன கேட்கிறாப்புல, இதுல எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க கரெக்டா அந்த தேதியில குறிப்பிட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சார் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு பாருங்க சார், இந்த 18th அன்னைக்கு மேனுஃபேக்சர் 18th எப்போ மேனுஃபேக்சர் பண்ண டேட் அது பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான நியாயம், கரெக்டா இல்லை? ஆனால் இவரு இது அப்போதான் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த கடைக்காரன் கேட்டால் என்ன அவருக்கு எப்படி தெரியும், எனக்கு ஒன்றும் அதாவது அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டா போல. என்னடா இவருக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு புரியாமல், அதாவது இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, இங்கே கடை இருக்கா யார் மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு கேட்டு அங்கே போயிட்டு செக் பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது. இந்த கடைக்காரங்கிட்ட செக் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ என்னை பார்த்து நீங்கள் என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டால் என் வயசு 35 சொல்லுவேன். 35 சொன்னால் 35, ஸோ ஓகே டேட் ஆஃப் பர்த் காட்டு, டேட் ஆஃப் பர்த் காட்டுறேன். சரி இந்த டேட் ஆஃப் பர்த் காட்டுற கரெக்டு, ஆனால் இந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீ பிறந்துன்றது என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்படி கேட்ட மாதிரி தானே இருக்கு. அதுதான் இந்த அமைச்சர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அறநிலையத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கோயில் நிலத்தை எவெல்லாம் அபகரிச்சான் என்னென்னலாம் வேலையை பார்த்து வச்சுக்கிறானுங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீ கண்டுபிடிச்சி வெளியே விட்டனா